ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஷியல் வந்து மேக்கப்புக்கு பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி நம்ம கம்பல்சரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஹேரை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபேஷியல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து கிளென்சிங் மில்க் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் க்ரீம் பேஸ்டான மில்க். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து வித் ஹெல்ப் ஆஃப் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் தொட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸில் ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் நான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஃபோர்ஹெட், நோஸ், சீக் அந்த இடம் எல்லாமே நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். கண்ணுக்கிட்டேயும் கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நைட்டெலாம் நம்ம ரொம்ப நேரம் மொபைல்ஸ் பார்க்குறோம், இப்போல்லாம் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குறோம். ஸோ அதனால் கண்ணுக்கிட்ட நல்லா மசாஜ் கொடுங்க, லிப்ஸ்கிட்டையும் நல்லா மசாஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் க்ரீம். ஸோ ஸ்க்ரப்பர் க்ரீமை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன், ஃபோர்ஹெட், சீக் போன்ஸ் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ இதுலேயும் ஒரு சின்ன மசாஜ் கொடுக்கணும். ஸோ சர்க்குலர் மோஷன் மசாஜ், டேப்பிங், ஸ்வைப்பிங் மசாஜ் நான் கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா வேணுமோ அங்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் ரொம்ப மஸ்ட். ஸோ ஃபேஸுக்கு இந்த சீக் போன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அவுட்வேர்ட்ஸ் போகிற மாதிரியே கொடுக்கணும். ஸோ இது ஒரு கரெக்டான இது. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இயர்கிட்ட எண்டிங் இருக்குது இல்லையா, ஸோ அங்கெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஸோ நெக்குக்கிட்ட மசாஜ் கொடுக்கும்போது அப்வர்ட்ஸில் கொடுங்க. நோஸ்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் தம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தம்பில் மசாஜ் கொடுக்கறதுனால பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஸ்க்ரப்பர் இருக்கிறதுனால ஸ்க்ரப்பில் இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நோஸ்கிட்ட இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். லிப்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்கு நல்லா அங்கேயே மசாஜ் கொடுத்தோன்னா அந்த கருமை வாங்கும். ஸோ தம்ப் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸோட இந்த பாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட நல்லா மசாஜ் கொடுங்க. கண்ணுக்கு நல்லா ப்ரெஷர் பாயிண்ட் கொடுங்க. கண்ணுக்குன்னு ஒரு மசாஜ் நான் இனிமேல் நான் போடுற வீடியோஸில் நான் இனிமேல் அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் கண்கிட்ட நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஸோ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் செல்ஃபாகவே இந்த மாதிரி ஃபேஷியல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்ஹெட்டுக்கிட்ட இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ ஆக்னா சக்கரா வந்து ஃபோர்ஹெட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜென்டலாக மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கறதுனால நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபீமேல்ஸாக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் தூங்க வேண்டாம். ஸோ அங்கங்கே ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து நான் ஜஸ்ட்டாக ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ மசாஜ் ஜென்டலாக கொடுங்க. சின் கிட்ட பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷனை நல்லா மோட்டிவேட் பண்ணும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி குளிக்கிறது. ஸோ பகல் டைமில் தான் தூங்க வேண்டாம். தென் இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்வேர்ட்ஸ் டைரெக்ஷனில் போடுங்க, இன்வர்ட்ஸ் இந்த டவுன்வேர்ட்ஸ் வேண்டாம். பிகாஸ் போஸ் வந்து ஃபேஸில் வந்து அப்வேர்ட் டைரெக்ஷனில் போட்டால் தான் கொஞ்சம் போஸ் அதுக்குள்ளே போயிட்டு அந்த கொஞ்சம் நல்ல ஒரு வைட்டலைசிங்லாம் கொடுக்கும். ஸோ இந்த பேக் நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பேக் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. ஸோ நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லைனா பாரிஸில் போய் டைரெக்டாக பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் உங்களுக்கு மசாஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கண்ணுக்கு எப்படி மசாஜ் கொடுக்குறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கோட இந்த ஃபேஷியல் முடியுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப்டர், இல்லை ஒரு ½ அன் ஹவர் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் அப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேஷியலில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாகும். ஸோ அந்த டல்னஸை எடுக்கிறதுக்கு நேச்சுரல் ரெமெடிஸில் ஃபேஷியல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பேக்ஸ், இந்த மாதிரி ஃபேஷியலுக்கான இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி நல்லா நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படித்து என்ன பேரபின் இந்த மாதிரி இல்லாத ஒரு நேச்சுரலான பேக்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வேயாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 15 or 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸ் தொட்டு பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரொம்ப ஜென்டலாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேஷியல் பண்ணுறதே டெட்ஸ் இந்த செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக தான். ஏன்னா இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.